அனைவருக்கும் வணக்கம். தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது குரு மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம். இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக கருதுவோம். நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம். ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக கருத்தில் கொள்ள நாங்கள் முன்மொழிகிறோம். நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படைகளை பார்ப்போம். ஆக்சம் தெரபியூட்டிக்ஸ் ஐஎன்சி, டிக்கர் AXSM. ஜூலை 5, 2025 இன் தற்போதைய தகவலை பயன்படுத்தி மதிப்பாய்வு உருவாக்கப்பட்டது. வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஆக்சம் தெரபியூட்டிக்ஸ் ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது. நியூரோ ஒப்பீட்டில் 63 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு பின்வருமாறு: கழித்தல் 10 இல் 8.5 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 1 புள்ளி. நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால், பொதுவாக சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி முடிவு 1.8 புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம். மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு 8.5 புள்ளிகள். ஆக்சம் தெரபியூட்டிக்ஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். ஆக்சம் தெரபியூட்டிக்ஸ் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த 12 மாதங்களில் பங்கு இருப்பதைக் காணலாம். ஆக்சம் தெரபியூட்டிக்ஸ் 30.1% இயக்கவியலை காட்டியது. 3788.7% துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக. நிறுவனத்தின் சந்தை மூலதனம். ஆக்சம் தெரபியூட்டிக்ஸ் $5.19 பில்லியன் மதிப்புடையது. $76 பில்லியன் சந்தை மூலதனத்துடன். துணைப்பிரிவு நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 5 சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் $30 பில்லியன் ஆகும். பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு. ஆக்சம் தெரபியூட்டிக்ஸ் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் 6.813%. புத்தக மதிப்பு 0.163%. சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் மோசமான கழித்தல் 1 புள்ளி. ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் 0.19 பில்லியன் கடனைக் கொண்டுள்ளது. புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் 397% ஆகும். நிறுவனத்தின் கடன் நிலைக்கான முடிவு மிகவும் மோசமானது. கழித்தல் 2 புள்ளிகள். நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் 0 ஆகும். துணைப்பிரிவு 0 இல் சராசரி. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது. கழித்தல் 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் -$278 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $79 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது. 0 புள்ளிகள். நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 12 ஆகும். துணைப்பிரிவில் சராசரி. ஆகஸ்ட் 4. துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் விகிதங்களுக்கு சந்தை மதிப்பின் மதிப்பீடு மோசமான. கழித்தல் 1 புள்ளி. கடந்த 12 மாதங்களில் வருமானம் $430 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான. கழித்தல் 1 புள்ளி. விற்பனை வரம்பு -64.4%. துணைப்பிரிவுக்கான சராசரி -16.8%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது. கழித்தல் 0.5 புள்ளிகள்.
துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 4.248% இது சந்தை மூலதனப் பங்கை விட 60% குறைவாகும். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு $7,601,000 மற்றும் துணைப்பிரிவுக்கு $4,739,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் கழித்தல் $407,300. துணைப்பிரிவில் சராசரியாக கழித்தல் $165,100. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலட் கழித்தல் 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனையின் பங்கு $633,000. துணைப்பிரிவில் $981,000 உள்ளன. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு டோலட் கழித்தல் 0.5 புள்ளிகள். குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு 10%, துணைப்பிரிவுக்கான சராசரி 6.4%. காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 51% அளவைக் காட்டுகிறது. ஆக்சன் தெரபியூட்டிக்ஸ் துணைப்பிரிவில் RSI நிலை 14, 56% உள்ளது. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக $105. நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக $177 ஆகும். ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். அது கிடைக்கிறது. பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக ஆக்சன் தெரபியூட்டிக்ஸ் தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது. ஒரு பங்குக்கு $105.44 என்ற விலையில் விற்பனைக்கு வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது. நிறுவனத்தின் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் 78.86 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 132.02 ஆகஸ்ட் அமைக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஆகஸ்ட் 04, 2025 அன்று அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும். அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில். டிக்கர் SUPN முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனையாக இருக்கும். முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டது. ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று எதிர்வரிசை இறுதி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. குரு மார்க்கெட்ஸ்